ராஜலட்சுமி தான் புள்ளைய என்ன பண்ண போறாளோ அப்படின்னு சொல்லி பயத்துலயேவும் சின்ன சத்தம் கேட்டா கூட வேகமா ஓடுறாங்க. ஓடி போயிட்டு ரூம்ல, என்னாச்சு சுரேஷ், சுரேஷ் உன்னை அவ ஏதாவது பண்ணிட்டாளா, சொல்லு சுரேஷ் அப்படின்னு பதறி போய் கேக்குறாங்க. உடனே சுரேஷ் சொல்றாரு, அம்மா ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா, என்னம்மா நீ போமா அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் ராஜலட்சுமியை போக சொல்றாங்க. உடனே டக்குன்னு அந்த நோட்டு விழுந்ததுக்கு கூட மறுபடியும் ஓடி வந்து, ஐயோ என் பிள்ளைக்கு என்னாச்சுன்னு தெரியலையே அப்படின்னு பதட்டமா பேசுறாங்க. இதை கேட்ட சுரேஷ் அம்மாவுக்கு என்னாச்சுன்னு தெரியாம ஓடி வந்து பார்த்தா அம்மா வந்து நம்மளை நினைச்சு தான் பயப்படுறாங்கன்னு சுரேஷ்க்கு புரியுது. அம்மா எனக்கு ஒண்ணுமே இல்லை, நீங்க வாங்க அப்படின்னு கிளம்பி ரெடி ஆகி கிளம்பி போறாரு. அதுக்கப்புறமா தான் இங்க மதிய சமைக்க சொன்ன உடனே இங்க வந்து மதியம் சமைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. மதிக்கு தெரிஞ்ச அளவுக்கு சமைக்கிறாங்க. இங்கே மலரை வந்துட்டு வீட்டில் எல்லாத்தையும் பெருக்கி மாப்பு போடு, மேலே வந்து எல்லாத்தையும் நீ க்ளீன் பண்ணு அப்படின்னு சொல்லி வேலையை சொல்லியிருக்காங்க, பிரித்து கொடுத்துருக்காங்க. உடனே மதியம் சமைச்சு முடிக்க உள்ளாட்டி அடிக்கடி எட்டி எட்டி கிச்சன் ரூமையே வந்து பார்க்குறாங்க. கிச்சன் ரூமை பார்த்துட்டேவும், இங்கே பாரு சீக்கிரமாக சமைக்கணும், இந்நேரம் மலர் இருந்திருந்தா மலர் நிறைய சமைச்சிருப்பா, சீக்கிரமாக செஞ்சிருப்பா, இன்னொன்று என்ன இன்னும் சமைக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நீங்களும் சும்மா தானே உட்காந்துட்டு இருக்கீங்க, ஏதாவது எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணியிருந்தா கொஞ்சம் சீக்கிரம் நான் சமைச்சிருப்பேன்ல. எல்லாத்துக்கும் சமைக்கும்போது கொஞ்சம் லேட்டாக தான் செய்யும், உடனேலாம் சமைக்க முடியாதுல்ல, யாராவது ஹெல்ப் பண்ணா கொஞ்சம் சீக்கிரம் சமைக்கலாம், இல்லைன்னா வெயிட் பண்ணி தானே ஆகணும் அப்படின்னு மதி சொல்கிறாங்க. அப்போ நீ என்னைய வேலை செய்ய சொல்கிற அப்படிதானே அப்படின்னு லட்சுமி கேட்குறாங்க. உடனேவும் பயங்கர கோவத்தோட ராஜலட்சுமி இருந்துக்கிட்டு, ஐயோ என்னை வீட்டு வேலை செய்ய சொல்கிறாளே, இந்த வயசில் நான் அப்பையும் வேலை செஞ்சு இப்பையும் வேலை செஞ்சு அப்படின்னு அழுக ஆரம்பிக்கிறாங்க. உடனேவும் வேகமாக வராரு ராகவன். வந்து, லட்சுமி என்னாச்சு உனக்கு அப்படின்னு கேட்ட உடனே, ஒன்றும் இல்லைங்க, என்னைய வேலை செய்ய சொல்கிறாங்க, உங்களுக்கு பசிக்கும்ல அதனால தான் சீக்கிரமாக செய்யின்னு சொன்னேன், அதுக்கு அம்பிட்டு கத்துறா, நீங்களும் வீட்டில் சும்மா தானே இருக்கிறீங்க, வந்து வேலை செஞ்சால் வேலை சீக்கிரம் முடியும்ல அப்படின்னு என்னைய வேலை செய்ய சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறாங்க, நடிச்சுக்கிட்டே அழுகுறாங்க. உடனேவும் ராகவன் வந்து கத்துறாரு, இங்கே பாரு, யார்கிட்ட வேலை சொன்னமோ அவங்க வேலை செஞ்சால் போதும், முடியலன்னு சொல்லிட்டு போயிடணும், அதை விட்டுட்டு லட்சுமியை வேலை செய்ய சொல்கிறது அது இதுன்னு ஏதாவது பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு ராகவனும் நீ வா லட்சுமி அப்படின்னு கூட்டிகிட்டு போகிறாரு. அதுக்கப்புறமா தான் இங்கே மதி வந்துட்டு அதை எதுவுமே பெருசாக கண்டுக்கல. மதிக்கு என்ன முடியுமோ என்ன வருமோ அதை மட்டும் சமைச்சு வச்சுருக்காங்க. சமைச்ச உடனே இங்கே ராஜலட்சுமி வந்து கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம், இங்கே பாருமா சமைச்சு முடிச்சிட்டியா அப்படின்னு கேட்குறாங்க. சமைச்சு முடிச்சிட்டேன், எல்லாமே ரெடியாக இருக்குது, நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்னு சொன்ன உடனே, சாப்பிட்ணுமா, அதுக்கு கூட நீ சாப்பாடெல்லாம் போட மாட்டியா, யாருக்கும் பரிமாற மாட்டேன், சமைக்க சொன்னால் சமைச்சு மட்டும்தான் வைப்பேன், உங்கள் மாமா பசி தாங்க மாட்டாரு, அவருக்கு போய் சாப்பாடு போடு அப்படின்னு சொல்கிறாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடு எடுத்துகிட்டு போய் அங்கே வச்சு போடுறாங்க. என்ன இவ்வளோ கம்மியாக தான் சமைச்சிருக்க, என்ன தயிர் அப்புறம் இப்படி முட்டை கீரைன்னு எதுவுமே சரியாக சமைக்கவே இல்லை, என்ன நீ முட்டை கீரை அப்புறம் இந்த குழம்பு தயிர் இதெல்லாம் வச்சு மட்டும் எப்படி சாப்பிட முடியும், எப்போ மலர் செய்யும்போது கீரை பொரியல் ஒன்று, அது இல்லாமல் ஏதாவது வேறு பொரியல் ஒன்று, இல்லை கூட்டு, இந்த மாதிரி ஏதாவது அவள் வைப்பாளே, நீ என்ன இப்படி பண்ணி வச்சிருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க. உடனே மதி இருந்துக்கிட்டு, நான் ஒரு ஆளாக தான் சமைச்சேன், அதுவும் இதுதான் எனக்கு ஃபஸ்ட் டைமு, நிறைய பேர்த்துக்கு நான் சமைச்சு பழக்கம் இல்லை, போக போக நானும் இதெல்லாம் கற்றுக்கிட்டு அதுக்கப்புறமா நான் சமைக்கிறேன், இப்போ நீங்கள் முன்னாடியே பசிக்குதுன்னு வேற சொன்னீங்களா, அதனால தான் கொஞ்சம் சீக்கிரமாக ரெடி பண்ணேன். என்னது, இதை ரெடி பண்ணுறதுக்கே உனக்கு இம்புட்டு நேரம் ஆகுதா, நல்லா சொன்னப்போ, இதெல்லாம் மலர் ஒரு நிமிஷத்தில் செஞ்சிருவா, ஏன் நான் கூட உங்கள் மாதிரி கட்டிட்டு வந்தப்பெல்லாம் என் மாமியாருக்கு நான் எம்புட்டு வேலை செஞ்சுருப்பேன், அதுவும் இந்த வேலையெல்லாம் எனக்கு சாதாரணம், ஒரு செகண்டில் செஞ்சு முடிக்கிற வேலை, இதுக்கே உனக்கு அம்புட்டு நேரம் ஆகுதா அப்படின்னு ராஜலட்சுமி கேட்குறாங்க. உடனே மதி இருந்துக்கிட்டு, இங்கே பாருங்க, நீங்கள் வேணும்னா அம்புட்டு வேலையை செஞ்சுருக்கலாம், என்னாலலாம் அவ்வளோ வேலையெல்லாம் செய்ய முடியாது, என்னால் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு தான் நான் சமைக்க முடியும், எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு தான் நானும் செஞ்சுருக்கேன் அப்படின்னு மதி சொல்கிறாங்க. இதை கேட்ட லட்சுமி இங்கே கத்துறாங்க. உடனே ராகவன் வந்து பார்த்துட்டு,
லட்சுமி அமைதியாரு. எதுவும் யாருக்கும் என்ன சாப்பாடுலாம் வேண்டாம், எடுத்துக்கிட்டு போக சொல்லு. சாப்பாடு சமைச்சிருக்கிறத பாரு, எடுத்துக்கிட்டு போகட்டும். இதெல்லாம் ஒன்றுன்னு மருமகனை கூட்டிகிட்டு வந்து வீட்டில் வச்சு நம்ம உயிரை வாங்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கத்தாத லட்சுமி. அக்கம் பக்கத்துலலாம் ஏற்கனவே பாதிமான மரியாதை போயிடுச்சு. இன்னும் கத்தி கத்தி முழுவதும் அப்படியே மரியாதை வெளியே போனால் தலை காட்ட முடியல, அவ்வளோ அசிங்கமாக இருக்குது, விட்டுரு அப்படின்னு சொல்லி கத்துறாரு. உடனேவும் எங்கள் மதி சமைச்ச உடனே அதை எடுத்துகிட்டு போயிடுறாங்க. இவங்க இப்படி சாப்பிடல, நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு உடனேவும் மலர் வந்தாங்க. வந்து மாமா ஏதோ மதிக்கு தெரிஞ்ச அளவுக்கு சமைச்சிருக்கு, அதுவும் இல்லாமல் மதி ஒத்தாலா சமைச்சது இல்லை, அதனால் இன்னைக்கு ஒரு நாளைக்கு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு சாப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ராஜலட்சுமி கத்துறாங்க, ஏ மதி மலரு, நீ என்ன இவளுக்கு வக்காலத்தா? இங்கே பாரு, உன்னை அவ என்ன சொன்னா, என்னென்னலாம் பண்ணியிருக்கா, எதுவுமே உனக்கு தெரியாதா? இங்கே பாரு, உன்னை அவ கேவலப்படுத்தியிருக்கா. அப்படி இருந்தும் நீ அவளுக்கு சப்போர்ட் பண்ணுறதை நிறுத்தலைல. இங்கே பாரு மலரு, என்னைக்கா இருந்தாலும் அவ வந்து உன்னைய போட்டு கொடுக்க தான் பாப்பா. சரி அதெல்லாம் விடு, அவளுக்கு சொன்ன வேலையை அவ செஞ்சிருக்கா, அதுக்கு நாங்க பேசிட்டு இருக்கோம், நீ எதுக்கு அதுல தேவையில்லாம வந்து பேசுற? இங்க பாரு, உனக்கு கொடுத்த வேலையை செஞ்சு முடிச்சிட்டியா அப்படின்னு கேக்குறாங்க. செஞ்சு முடிச்சிட்டேன் அத்தை. அத்தை இன்னும் கொஞ்ச நேரத்துல நானும் உங்களுக்கு தேவையானதெல்லாம் சமைச்சிருந்தேன் அப்படின்னு சொல்லி மலர் சொன்ன உடனே, அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, யாரும் எதுவும் சாப்பிடாத அளவுக்கு தான் இவ பண்ணி வச்சிருக்கால, அதையேவும் அவ செஞ்சதையேவும் எடுத்துட்டு போக சொல்லு. எதுவும் பண்ண வேண்டாம், நீ இன்னைக்கு எம்பிட்டு வேலையை தான் நீயும் பார்ப்ப. வீட்டில் இருக்கிற எல்லாரும் ஆளுக்கு ஒவ்வொரு வேலையை பார்த்தா தானே நல்லா இருக்கும், அதை விட்டுட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, லட்சுமி உன்னை பேசாம இருன்னு சொன்னேன் அப்படின்னு ராகவன் சொல்றாரு. அந்த நேரத்தில் தான் சுரேஷ் மதியான சாப்பாட்டுக்கு வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்தோடனே என் புள்ள வேற பசியா வந்திருப்பான் மதியான சாப்பாட்டுக்கு, மலர் விட்டுருந்தா கூட நேரம் சமைச்சிருப்பா. சுரேஷு என்னப்பா சாப்பிட்ற வந்தியா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம்மா, நான் தான் சொல்லிட்டு போயிருந்தேன்ல மதியானம் வந்தாலும் வருவேன்னு சொல்லி, அதான் சாப்பிட்டு போகலாமேன்னு சொல்லி வந்தேம்மா அப்படின்னு சுரேஷ் சொல்கிறாரு. இதை கேட்ட உடனே ராஜலட்சுமி இருந்துட்டு, ஆமாம் உன் பொண்ணு, அதாவது இங்கே ராஜலட்சுமி சாப்பாடு நல்லா இல்லாமல் தானே உங்கள் அப்பா சாப்பிடாம இருக்கிறாரு அப்படின்னு முணுமுணுக்கிறாங்க. என்னம்மா சொன்ன வந்தீங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை சுரேஷ், நீ சாப்பிடு, இன்னைக்கு சுரேஷ் சாப்பிட்ட உடனே அவளுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, சாப்பிடு சுரேஷ் சாப்பிடு அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாரு, என்ன பார்த்துக்கிட்டு நிற்கிற, உன் புருஷன் தானே சாப்பிட வந்திருக்கான், சாப்பாடு எடுத்து வை அப்படின்னு ராஜலட்சுமி சொல்கிறாங்க. உடனே மலரும் நான் எடுத்து வைக்கிறேன் அத்தை அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் இவ புருஷனுக்கு இவ செய்ய மாட்டாளா? உன்கிட்ட தானே சொல்கிறேன், உன் புருஷனுக்கு நீ சாப்பாடு போடு அப்படின்னு சொல்லி சாப்பாடு போட சொல்கிறாங்க. உடனே சாப்பாடை எடுத்துகிட்டு வந்து மதியும் சுரேஷுக்கு சாப்பாடு வைக்கிறாங்க. சாப்பாடு வச்ச உடனே சுரேஷும் சாப்பிட்டு பார்த்துட்டு, எப்படிப்பா இருக்குது சுரேஷு அப்படின்னு ராஜலட்சுமி கேட்குறாங்க. நல்லா இருக்குதுமா, தயிர் முட்டை கீரை நல்லா இருக்கு, சூப்பராக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு, சத்தானதாக தான் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்னப்பா சுரேஷு, கீரை எல்லாமே நல்லா இருக்கா? இவ்வளோ நாள் சாப்பிட்டதுக்கு எனக்கு வித்தியாசம் தெரியல அப்படின்னு கேட்குறாங்க. இவ்வளோ நாள் சாப்பிட்டதை விட இன்னைக்கு கொஞ்சம் நல்லதாம்மா இருக்குது, சொல்லுங்க என்னம்மா பிரச்சனை அப்படின்னு கேட்குறாங்க. மலர் அண்ணி நீங்கள் எப்போவுமே சூப்பராக தான் அண்ணி சமைக்கிறீங்க, என்னம்மா பிரச்சனை அப்படின்னு கேட்குறாங்க. ஏய் சுரேஷு, இன்னைக்கு சமைச்சது உன் அண்ணி இல்லடா, உன் பொண்டாட்டிதே எந்த பொரியலும் இல்லாமல் கீரையை மட்டும் பொரியல் பண்ணி இப்படி செஞ்சு வச்சிருக்கா அப்படின்னு சொன்ன உடனே, என்னது இவ சமைச்சதா? அதுதான் சுமாராக இருந்துச்சு, நானும் அண்ணி தான் சமைச்சிருப்பாங்கன்னு சொல்லிட்டு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டேன், சுமாராக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம்தான் எங்கே வந்துட்டு, உங்கள் அப்பா கூட இன்னைக்கு சாப்பிடலடா சுரேஷு, மனுஷன் இந்நேரம் சாப்பிட்ருக்கணும், மாத்திரையெல்லாம் போடுறாள் இல்லை, சாப்பிடாம இருக்கிறாரு, சாப்பாடே சரியில்லை, எப்படிடா சாப்பிட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ராஜலட்சுமி புலம்புறாங்க. உடனே சுரேஷ் இருந்துட்டு, என்ன சமைச்சு வச்சிருக்கிற, அண்ணியா இருந்தா எத்தனை சமைச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு தட்டை தூக்கி விசிற போகும்போது இங்கே வேகமாக போயிட்டு மதி வந்து தட்டை பிடிக்கிறாங்க. இங்கே பாருங்க, தேவையில்லாமல் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காதீங்க, உங்களுக்கு சாப்பாடு பிடிக்கலைன்னா அப்படியே வச்சுட்டு போயிடுங்க, ஒன்றும் தப்பு கிடையாது, அதுக்காக தட்டை விசிறி எறிஞ்சு மொத்த சொத்தையும் வீடே கொட்டி அதையும் எங்களை பொறுக்க விடாதீங்க, அப்புறம் அந்த வேலையும் நான் உங்களுக்கு தான் சொல்லுவேன், நீங்கள் தான் அதை செய்யணும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னது, என் புள்ள வெளியையும் வேலை செஞ்சுட்டு இங்கேயும் வந்து சோத்தை பொறுக்கணுமா அப்படின்னு சொன்னோன்னே, ஆமாம் யார் கொட்டுறாங்களோ அவங்க தானே பொறுக்கணும், அதுக்கு நாங்களே மற்றவங்க திமிருக்கு கொட்டினா நம்மளே எல்லா வேலையும் வீட்டு வேலையை செஞ்சுட்டு இருக்கணுமா
அப்படின்னு மதி சொல்றாங்க. உடனே மதி அமைதியாரு அத்தை, அவ ஏதோ தெரியாம சொல்றா. சுரேஷ், நீயாவது கொஞ்சம் அமைதியா இருக்க கூடாதா? அண்ணி, அவ என்ன பேச்சு பேசிட்டு இருக்கான், எப்படி நீ சும்மா இருக்க முடியும் அப்படின்னு கத்துறாங்க. உடனே மதி இருந்துகிட்டு, நான் எதுவுமே தேவையில்லாமலாம் பேசல, நீங்க தான் சமைக்க சொன்னீங்க, எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு தான் நான் சமைச்சேன், அதையும் குறை சொல்லிட்டு இருக்கீங்க. சரி, பிடிக்காட்டி வச்சுட்டு போக வேண்டியதானே, எடுத்து சாப்பாட்டெல்லாம் அப்படியே இறச்சி விட்டீங்கன்னா வீடே எரிஞ்சு போயிடும், அதுக்கப்புறம் அதையும் நான் தானே பெருக்கி சுத்தம் பண்ணணும், அதனால தான் எதுக்கு தேவையில்லாம சாப்பாடை வேஸ்ட் பண்ணணும்னு சொல்லி தான் நான் வைக்க சொன்னேன் அப்படின்னு மதி சொல்றாங்க. உடனே ஐயோ என் பிள்ளைய எவ்வளோ கொடுமைப்படுத்துறா பாரு, எல்லாம் உன்னையெல்லாம் பொண்டாட்டின்னு கட்டிட்டு வந்து அப்படின்னு இப்படி பேசிட்டு இருக்கும்போது இங்க இன்ஸ்பெக்டர் வந்திருக்காரு. வந்த உடனே, என்னப்பா சுரேஷ், என்ன சாப்பாடெல்லாம் கொட்டி கிடக்குது அப்படின்னு கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை சார், அது கை தவறி கீழே விழுந்துச்சு, என்ன சார் விஷயம் அப்படின்னு கேட்குறாங்க. இல்லைப்பா, நான் சும்மா இங்கிட்டு வந்தேன், அப்படியேவோ உன்னை பார்த்துட்டு போகலான்னு வந்தேன் அப்படின்னு எனக்குள்ளே சொல்கிறாங்க. சொல்லிட்டு இருந்தபோது இதான் சுரேஷ் வேறுனு சொன்னாங்க, நானும் பார்த்துட்டு போகலாமேன்னு சொல்லி வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு, என்னம்மா மதியம் நல்லா இருக்கியான்னு கேட்குறாங்க. நான் நல்லா இருக்கேன் சார் அப்படின்னு சொன்னோன்னே, சரிங்க சாப்பிட்டு போங்க சார் அப்படின்னு சொன்னோன்னே, இல்லைப்பா எனக்கு வேண்டாம், நான் சும்மா பார்த்துட்டு போகலான்னு தான் வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ராஜலட்சுமி பயப்படுறாங்க. ஐயோ, நம்ம திட்டின விஷயத்த இவ ஏதோ அங்கே போட்டு கொடுத்துருவாளோ, அம்பிடுத்தான் போலீஸ் ஸ்டேஷனில் நிறுத்தினவளாச்சே, இதை சொன்னானா அவ்வளோதானே அப்படின்னு பயப்படுறாங்க. அதையும் இந்த மாதிரி எதுவுமே சொல்லலை. ஆனால் அவங்களும் கிளம்பி போயிடுறாங்க. அதுக்கப்புறம் இங்கே சுரேஷ் கிட்ட சொல்கிறாங்க, இங்கே பாருப்பா, இனிமே உன் மேலே எந்த கம்ப்ளைண்ட்டும் வரக்கூடாது, நீ நல்லபடியாக பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க.